அனைவருக்கும் வணக்கம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் சார் அவங்களுடைய ரெட்டத்தலை படத்தோடைய டீசர் தான் வெளியாக இருக்குது. அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1. I've seen him as a head, and I've seen him chopping the heads. The echo of footsteps, I can't make them clear. A whisper in the static, are you real? நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? உபேந்திரா, மல்பே உபேந்திரா. கோவா ஒன்றும் பழைய கோவா இல்லை, தெரியும்ல. கோவா பழைய கோவா இல்லை தான், ஆனால் உபேந்திரா அதே பழைய உபேந்திரா. புலி என்னைக்குமே புலி தான். செம்மையாக இருக்குது. டீசர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஒரு ஷோல்டர் ஒன்று பண்ணுவார் பாருங்களேன், செம்மையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய சீன் நல்லா இருந்ததுங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சாம்சி சாருடைய பீஜம் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் என்ட்ரி ரொம்ப தரமாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த லாஸ்ட்டாக அரெஸ்ட் ஆகி வர அந்த ஷாட்டில் வர அருண் விஜய் சார் பயங்கரமாக இருக்கார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கார். அப்புறம் வந்து இந்த ஷோல்டர் ஒரு மாதிரி பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாம்சி சாருடைய பீஜம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேறு ஒரு அருண் விஜய் சார் வந்து 2 ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. 4 கெட்டப்ஸில் வந்திருக்காரு. அது பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் அண்ட் சஸ்பென்ஸ் ஏதோ இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர் மூவிங்லேயே ஏதோ ஒரு சஸ்பென்ஸோடு போகிற மாதிரி இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே செம்மையாக பயங்கரமாக ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சாம்சி சாரோடைய மியூசிக் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒரு பாடல் மாதிரி வர அந்த ஒரு ஜானரில் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க. டீசர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. பிஜிஎம் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. போட்டு வர அருண் விஜய் சார் பயங்கரமாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுன்னு வர அருண் விஜய் சார் நல்லா இருக்கார். ஆக்ஷன் சீக்வன்ஸில் வர அருண் விஜய் சார், அப்புறம் வந்து இந்த சுருட்டு சம்திங் எதுவும் பிடிச்சி அந்த அருண் விஜய் சார், அப்புறம் கன்னு, இந்த மாதிரி நான் அப்படியே எல்லா பக்கமும் அருண் விஜய் சார் வந்து வேறு வேறு லுக்கில் மிரட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். லுக் வைஸ் செம்மையாக மிரட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீனில் வர ஒவ்வொரு அருண் விஜய் சார் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டில் பயங்கரமாக இருக்கார். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து என்னை அறிந்தால் படத்தில் சரியான ஒரு வில்லனாக பண்ணியிருப்பாரு. அதுலேயும் அவர் லுக் வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி ரெட்டத்தலை படத்துலேயும் அவருடைய லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் இருக்கிற தமிழ்லைனில் வர அருண் விஜய் சார் ரொம்ப நல்லா இருக்கார். ரொம்ப நல்லா படத்தில் ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குதுன்னு நல்லா தெரியுது. தமிழ்லைனில் வந்து அருண் விஜய் சார் பயங்கரமாக இருக்காருன்னு சொன்னேன். இந்த பக்கம் வந்து அவரே ஹீரோ, அவரே வில்லன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த பக்கம் அவர் வந்து வில்லனாகவும் ஒரு லுக்கில் இருக்கார், ஹீரோவான ஒரு லுக்கில் இருக்கார். இவங்கள மையமாக வச்சு ஏதோ சம்திங் இது ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷனாக போகும்னு நினைக்கிறேன். கெட்டப் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.